காரைக்கால் மாவட்ட விவசாயிகள் 10 வருடங்களாக பாசன வாய்க்கால்கள் தூர்வாரப்படவில்லை என்ற குற்றம் சாட்டி தற்போது காவிரி நீர் வந்தாலும் பயன் இல்லை என்ற கவலையை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்த கள ஆய்வில் ஈடுபட்ட நமது செய்தியாளர் முருகவேல் வழங்கிய கூடுதல் தகவல்களை காணலாம். கடைமடை பகுதியான காரைக்காலில் வாய்க்கால்கள் முழுமையாக தூர்வாரப்படாததால் டெல்டா விவசாயிகள் மிகவும் சிரமத்துக்குள்ளாகின்றனர். இது குறித்து நமது டெல்டா விவசாயி சோமன் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்போம். கடந்த 12ஆம் தேதி மேட்டூரிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டு 15ஆம் தேதி கல்லணையிலிருந்தும் தண்ணீர் திறக்கப்பட்டு விட்டது. ஆனாலும் கூட காரைக்கால் மாவட்டத்துக்கு இன்னும் தண்ணி வந்து சேரவில்லை. கர்நாடகாவிலிருந்து இன்றைய தினம் 20,000 கனஅடியும் மேட்டூரிலிருந்து 16,000 கனஅடியும் திறக்கப்பட்டும் காரைக்காலுக்கு வராததற்கு காரணம், கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக காரைக்கால் மாவட்டத்தில் 550 கிலோமீட்டர் சொந்தமான பொதுப்பணித்துறை மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்துக்கு சொந்தமான 6 வாய்க்கால்கள் இருந்தும் அத்தனையும் முழுவதுமாக தூர்வாரப்படுவதில்லை. பொதுப்பணித்துறையால் 30% 6 மற்றும் வாய்க்கால்கள் மட்டுமே தூர்வாரப்படுகிறது. இதை பலமுறை நாங்கள் அதிகாரிகளிடமும் அமைச்சரிடமும் கூறியும் அதற்கான நடவடிக்கைகள் இல்லை. இன்றைய தினம் 18,000 20,000 ஹெக்டார் நிலப்பரப்பு கொண்ட விவசாய பரப்பு கொண்ட காரைக்கால் மாவட்டம் இன்றைய தினம் 5,000 ஹெக்டராக சுருங்கியுள்ளது. அதற்கான முழுமுதல் காரணமே இதை போன்ற அதிகாரிகளுடைய அலட்சிய போக்கும். இன்றைய தினம் பார்க்க போனால் 550 கிலோமீட்டர் 6 ஆறுகள் மற்றும் அதற்குரிய வாய்க்கால்கள் முழுவதுமாக தூர்வாரப்படாமல் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். 30% மட்டுமே இன்றைய தினம் வரை தூர்வாரப்படுகிறது. இது சம்பந்தமாக துணைநிலை ஆளுநரிடம் கோரிக்கை வைத்துள்ளோம். அவர்களும் அதற்கான ஏற்பாடுகளை செய்வதாக சொல்லிவிட்டார்கள். இன்றைய தினம் இன்றைய தினம் 20 தேதிக்கு 22 தேதி ஆகிறது. இன்னும் கடைமடை பகுதிக்கான தண்ணி வந்து சேரவில்லை. எப்படி இருந்தாலும் எங்களுடைய சம்பா தாளுபடி குறுவைக்கு போர்வில் உள்ளவங்க செஞ்சுக்கிறாங்க. சம்பா தாளடி விவசாயம் ஆகஸ்ட் மாதம் தான் செய்ய முடியுங்கிற நிலைமையில தான் நாங்கள் இருக்கோம். ஒவ்வொரு நாளும் இந்த சென்ற முறை மழை காலங்களிலும் இந்த தூர்வாரப்படாத காரணத்தாலேயே பல ஹெக்டருக்கு கிட்டத்தட்ட ஒரு 2,000 ஹெக்டருக்கு மேற்பட்ட விளைந்த நிலங்கள் பாழானது அதிகாரிகளுக்கும் தெரியும், ஆட்சியாளர்களுக்கும் தெரியும். மீண்டும் இதனை சரிப்படுத்த வேண்டிய எண்ணம் அதிகாரிகளுக்கும் ஆட்சியாளருக்கும் இல்லை என்பதே எங்களுடைய விவசாயிகளுடைய மனக்குமரலாக இருக்கிறது. இதனை போர்க்கால அடிப்படையில் அனைத்து 6 வாய்க்கால்களையும் 550 கிலோமீட்டர் தான், இது பெரிய இது இல்லை, ஒட்டு மொத்தமாக தூர்வாரப்பட வேண்டியது காரை மாவட்ட டெல்டா விவசாய நல சங்கத்தினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. மேட்டூரிலிருந்து திறக்கப்படும் நீர் கடைமடை பகுதியான காரைக்காலுக்கு இன்னும் ஒரு சில நாட்களே வரும் இருக்கிற நிலையில மாநில அரசுகள் போர்க்கால அடிப்படையில் வாய்க்கால்களை தூர்வார வேண்டும் என்றும் ஒட்டுமொத்த விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 7 செய்திகளுக்காக காரைக்காலிலிருந்து முருகவேல்.